சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. சரி நான் கிளம்புறேன். இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம் நீங்க 2 பேரும். இல்லடா இப்பவே அம்மா 4-5 கால் கிளம்பிட்டியான்னு. கிளம்புறேன். ஆமா அவங்க 2 பேரும் எங்க? அவங்க இங்கதான் பக்கத்துல எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க லக்ஷு, இன்னும் வரல. சரி அவங்க வந்தா சொல்லிடு நாங்க கிளம்பிட்டோன்னு இருந்து சொல்லிட்டு போலாம்ல லக்ஷு. இல்லடி நானே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன்ல, நீங்களே பார்த்தீங்கல்ல அவங்க எங்கே போனாங்கன்னு வேற தெரியல. வந்தா சொல்லிடுங்க. சரி ஓகே நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா லக்ஷு. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. லக்ஷனா நான் உனக்கு கேட்டா சொல்லுவியா? வீட்டுக்கு போக என்ன எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் 1/2 hour இருக்கு. கேட்டதுக்கு பதில் கேளு. ஆக்சுவலி நீ சொன்னது எனக்கு புரியல. நான் ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா? அது எதுக்கு இப்போ கேட்குற நீ? இல்ல தெரிஞ்சுக்கலாம் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு லக்ஷனா, நீ எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேன்னு நான் ஒன்றும் கேட்கலையே. உனக்கு என்ன பிடிக்கல அதனால நீ பேச்ச நிப்பாட்டிட்ட, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. இதுக்கு மட்டுமாவது பதில் சொல்லு. எனக்கு ஒன்றும் பிடிக்காமலாம் இல்லைடா, ஆனால் அந்த விஷயத்துலேருந்து என்னால் வெளில வர முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட்டு சும்மா தான் சொன்னேன். இவ ஒருத்தி ஏதாவது கேட்டா சொல்லவும் மாட்டா, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவா. இப்ப கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எப்படியும் சொல்ல மாட்டா. சரி இங்க நிறுத்தட்டா, கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு போலாம். சரி. இவ கிட்ட இருந்து ஒரு ஆன்சரை வாங்குறதுக்குள்ள நம்ம படுற பாடு. ச்சே, பேசாமலும் இருந்து தொலைய முடியல. இவன் என்ன நம்மளே பார்த்துட்டு இருக்கான், யாருன்னே தெரியல. இவனை கிளம்பலாமா? கிளம்பலாம் வா. இவன் என்ன பின்னாடியே வரான்? ஏமா பாப்பா, பாப்பா இங்க வாப்பா. யோ யார் நீ? தம்பி உன்கிட்ட பேசலமா, நான் இந்த பாப்பா கிட்ட பேசுறேன். என்ன பாப்பாவா? யோ யார் நீ? தம்பி மரியாதை. பாப்பா உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா? நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணட்டா? இல்ல லக்ஷனா தள்ளு. இப்ப பேசியா? தம்பி உன்கிட்ட எனக்கு என்ன பேசு, நீ ஓத்து. நான் அந்த பாப்பா கிட்ட பேசிக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய், ஒரு பொம்பளை பிள்ளை வெளில தனியா போனாதான் பிரச்சனைன்னு பார்த்தா யாராவது கூட வந்தாலும் பிரச்சனை தானா? சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம்? ஏமா நான் இப்ப உன்னை என்னமா பண்ணேன்? கையெதுவும் பிடிச்சி இழுத்தேனா இல்லை ஏதாவது பண்ணேனா? டேய், ஒரு கேர்ள் தனியா வெளில வர்றாங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்க வேண்டிய நாமளே இப்பெல்லாம் பண்ணா அவங்க என்னதான்டா பண்ணுவாங்க? மிருகம் மாதிரி வாழாதீங்கடா, கொஞ்சமாவது மனுஷங்க மாதிரி வாழுங்க. சாரி தட. என்கிட்ட கேட்டு யார்கிட்ட வாங்கத்தியோ அவங்க கிட்ட கேளு. சாரிமா மன்னிச்சுக்கோ. பரவாயில்ல வா போலாம். பரவாயில்லையே, நல்ல பையன்தான். ஆனா ஏன் ஊர்ல அப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ சொல்லு ரம்யா. ஹலோ சார், என்னாச்சு? ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. கால் பண்ணிட்டால? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு லீவ்ல, ஸோ சும்மா தான் இருந்தேன். சரி அதான் கால் பண்ணலாமே. நீங்கள் வேற எங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல சார். அப்புறம் எப்போ ஊருக்கு வரலான் இருக்கீங்க? ஊருக்கு நான் எப்போ வருவேன்னு கேட்குறீங்களா? என்ன ஊருக்கு போக போகிறானா? அது தெரில ரம்யா, மேபி நான் வரலாம், வராததுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? அதான் ரம்யா, மேபி வரலாம், வராததுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. சார் மறுபடியும் சொன்னாலாம் எனக்கு ஒன்றும் புரியாது. தெரில, ஆனால் வரையில கண்டிப்பாக எல்லாருமே மீட் பண்ணுறேன். ஓகே சார், ஓகே சார். சரி ரம்யா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே சார். எங்கள் வீட்டுக்கு தானே? ஆமாம், அம்மா அங்கே தான் இருக்கிறதா சொன்னாங்க. சரி. எப்போ பார்த்தாலும் இவ வேற கால் பண்ணிட்டே இருக்கா, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. நான் நல்ல மூடில் இருக்கேன்னா இவ கால் பண்ணுறா. அன்னைக்கு நடந்த விஷயத்த மறக்கவே முடியல. வாடி, இதான் வர டைமா? எப்ப நீ பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குன? வந்தானே வா. இதுக்கு காரணம் நான் இல்ல, சுபி தான் வர லேட்டு.
அந்த சின்ன பசங்க தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அவங்கள. போங்க போங்க போய் பாருங்க. அப்பா ஆர்க்கிங்களா? நான் நல்லா இருக்கேன் மாப்பு மாதிரி. அம்மா அம்மா நீங்க எப்படிங்க? பரவாயில்லையே, அடையாளம் தெரியுதோ? அதெல்லாம் நல்லாவே தெரியுதுமா. ஆராரிராரிரோ கேட்குதம்மா, மீறி நீ வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, இல்லை வாசத்தில் ஆசை. அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா. வெளிய வச்சே பேசிட்டு இருப்பீங்களா இல்ல வீட்டுக்குள்ளேயாச்சும் கூப்பிடுவீங்களா மாட்டீங்களா? ஐயோ சாரிமா, மறந்தே போயிட்டேன். சரி வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. ஏங்க ஏங்க யார் வந்திருக்கா பாருங்க. மாமா வந்திருக்காங்க, அதான் பார்த்தாலே தெரியுதே. ஐயோ ஏங்க இது எங்க அம்மா. ஓ வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்ள. குமாரி இதான் என்னோட தாத்தா பாட்டி. ஆமா எப்படி உனக்கு தெரியும்? என்ன மகா, அவதான் எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டே வந்தா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, வரையில தான் குமாரி எல்லாம் சொல்லி சொன்னா. என்ன நடந்துச்சுன்னா வா கிளம்பலாம். இல்ல மகா தெரிஞ்சு இத்தனை வருஷம் ஏதோ இருந்தாச்சு. பேத்தி பேர்ன பிரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் குமாரி. பாட்டி எங்களை எல்லாரையும் மகா கிட்ட கூட்டிட்டு போ. நான் என் பிள்ளைய பார்க்கணும். கண்டிப்பா பாட்டி, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். என்ன எல்லாரும் என் மூஞ்சியே பேபேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் ரெடி ஆகுங்க. சரிங்க அத்தை. ஓகே பாட்டி. பாட்டி அம்மா ஒன்னு என்ன சொல்றேன், ஏன் உன் தங்கச்சியை பார்க்க நீ வரலையா? இதோ கிளம்பிட்டேம்மா. யோ நீ கிளம்பல? நான் கிளம்புறதுலாம் இருக்கட்டும், நீ போய் கிளம்பு போ. குமாரி இரு, நாங்களும் வந்துடுறோம். ஓகே பாட்டி. என்னமா பூமாரி, ஓகேவா? வந்த காரியம் சக்சஸ். ஐயோ தாத்தா, நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி இப்படி சொல்லுவாங்கன்னு நான் வந்தோடனே ஐயோ கிளம்பிதான் ஆகணும் போல அப்படி நினைச்சுதான் வந்தேன். நான் கூட அப்படிதான் நினைச்சேன் தாத்தா. சொல்ல போனா நான் கூட அப்படிதான் நினைச்சேன். இவ போனா போகட்டும், நமக்கு நம்ம ஈகோ தான் பெருசு அப்படின்ட்டு உட்காந்துருப்பானு. ஏதோ பாசம் தடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி தாத்தா, நீங்க லேட் பண்ணாதீங்க, நீங்க போய் கிளம்புங்க போங்க. சரி சரி இந்த வரேன். குமாரி ஐயோ அம்மா, முதல்ல நீங்க அழுகிறதெல்லாம் விடுங்க, எல்லாரையும் கொஞ்சம் கவனிங்க. ஐயோ அம்மா, எனக்கு என்ன பண்றதே தெரியல. சரி நீங்களா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சிடுறேன், சாப்பிட்டுறலாம். வாங்க அத்தை, வாங்க மாமா, உங்களுக்கு ரூம் காட்டுறேன். மகா ஐயோ அம்மா, அப்புறமா எல்லா நேரம் பேசிக்கலாம், நீங்க இப்ப போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சரிம்மா வா போலாம். உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அம்மா இவங்க தான் உங்களோட அண்ணா? அப்படியா? ஆனா நான் உங்களை வேற எங்கேயோ பார்த்திருக்கேன். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நல்லா இருக்கியா மகா? ஐயோ அண்ணா, நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுவும் இன்னைக்கு சம்மர் டே, எனக்கு லைஃப்ல ஒரு மறக்க முடியாத நாள். இவங்க இவ என்னோட ஒய்ஃபு, அவங்க 2 பேரும் என் பிள்ளைங்க. ஓ வணக்கம் அண்ணி. வணக்கம் மகா. பையன் பேர் அருண், பொண்ணு பேர் ஆயிஷா ஃபாத்திமா. ஆயிஷா ஃபாத்திமாவா? அம்மா மாமா லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அத்தை பேர் வந்துட்டு ரிஷ்வானா பேகமா. ஓ நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன்டாமா. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன்டா. சரி சுபி, மாமாக்கு அத்தைக்கு ரூம் காட்டணும் அதானே? வாங்க மாமா, வாங்க அத்தை, நான் ரூம் காட்டுறேன். பூமாரி என்னாச்சுமா? ஸ்வேதாவோட ரூம்ல அம்மா அப்பா வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வச்சிருந்தோம், அதை அண்ணனுக்கும் அன்னைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ அருணையும் ஆயிஷாவையும் என்ன பண்றது? இவ்வளோ யோசிச்சனா இதை யோசிக்காமல வந்திருப்பேன். அருணா சுபினோட படுக்க வச்சிடலாம், ஆயிஷா என் கூட படுக்கட்டும். சரி சரி, அப்ப நீ இவங்க 2 பேருக்கும் போய் ரூம் காமிச்சிடுறியா? சரி ஓகே. அம்மாடா கண்ணுங்களா, பூமாரியோட போறீங்களாடா உங்களுக்கு ரூம் காம்பா? சரிதே. என்ன மகாலட்சுமி, ஹாப்பியா? ஐயோ என்னால வார்த்தையால சொல்லவே முடியல, அவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க. இத்தனை வருஷம் இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணேன். என் பிள்ளைய பாத்தியா, எந்த அளவுக்கு போய் சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கானே. ஆனா உண்மையிலேயே எனக்கு பூமாரி போய் சொன்ன நினைச்சு கோவப்படுறதா இல்ல இந்த மாதிரி போய் சேர்த்து வச்சிருக்காரு நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியவே இல்லை.
கோவப்படாத, சந்தோஷப்படு. ஆ, சரி அம்மா அப்பாக்கு ரூம் காமிச்சிட்டிங்களா? காமிச்சிட்டேன். நான் ஸ்வேதா அந்த ரூம் தான் காமிச்சிருக்கேன். சரி சரி. சரி, உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் ரூம் காமிச்சாச்சா? எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருந்துச்சுல, அதை தான் காமிக்க சொன்னேன் சுபியை. சரிங்க, நான் ஒரு லிஸ்ட் எழுதி தரேன், கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரீங்களா கடையில்? கூட போய் வாங்கிட்டு வரேன்.